ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நூபு கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னாக்கா, இன்றைக்கி பிஆர் மேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேற்று. அதில் போய் ஆச்சுமா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். லாக்கில் பார்த்து முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு போகலாம். இது புது ஐடி, நியூ கேமு பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஃப்ளைட்ல வந்தாச்சு. வந்தது பீக்கில் தான் நம்மள குதிக்கிறது. யாருன்னே தெரியல பயங்களுக்குலாம். வர வர நம்ம கேமிங்கை பார்த்து ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க. எத்ததோ பீக்கில் குதிச்சு என்ன கொளுத்துறன்னு மட்டும் பாருங்கன்னு தான் போனேன். அது என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்க. சூப்பராக ஓடுவான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தன் பயங்கரமாக வச்சுருவான். அவனுக்கு 105 டேமேஜ் கொடுத்துட்டு எட்டுக்கே வரணும். 105 24 கொடுத்துட்டு முன்னாடி பாருமா, பின்னாடி போய் ஒரு அடி. இங்கேருந்து வாங்கடா, நான் தான் பிளேயர்ன்ட்டு போவேன். அதை ஸ்டோப் போட்டு வச்சாக்க ஓடுவான். யார் அதில் பழகினோ ஓடுவான். அந்த அளவுக்கு திறமை கிடையாது நம்மகிட்ட. முன்னாடி என்ன அடி அடிக்கிறாங்க. வாடா பம்பரை கட்டு தலையான போய் அடிக்கும். எனக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்களா, எக்ஸாம் நைட்டில் அடிக்கிறான். திரும்ப உயிர் பெற்று வருவேனடான்னு வந்துட்டேன். அவன் செடி தலையெல்லாம் சுற்றுதுங்க. அதனால அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போட்டு கொச்சினாக் பக்கத்தில் இறங்கினா கொச்சினாக் எனக்குதுன்னே தெரியல. ஒரு ரவுண்டை போட்டு குத்து மதிப்பாக குடித்தேன். பெற்றது யூஎம்க்கு P90 தான். P90 கிடச்சிச்சு. அதுக்கு மேலே இங்கே நல்லா லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். 2-3 ரூமில் போனேன். கன்று நல்ல கன்னெல்லாம் கிடச்சிச்சு. ட்ராகன் தான் கடைசி வரையும் வச்சு நான் ஆட போகிறேனே நான். அது என் சமாதம் இன்னைக்கு சவால். என் தம்பிக்கிட்ட நான் சவால் இட்டுருக்கேன். நீ ஆம்பளையாக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ராகன் கன்று வச்சு அட்ரான்னா, அதனால் அதை வச்சு விளையாட போகிறேன் நான் இன்னைக்கு. வாங்க வாங்க ஃபாலோ. அதான் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நின்றுவேன், நெட்டு ப்ராப்ளம். அதெல்லாம் கவனிக்காதீங்க. என்னடா இவன் ஃபஸ்ட்டு அத்த கன்னுன்னு சொல்லிட்டு ஸ்கேர் எடுக்கிறானேன்னு பார்க்காதீங்க. அவன் ட்ராகன் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு அத்த கன்னில் ஆட சொன்னான். ஸ்கேருக்கெல்லாம் நாட்டு அலோடு. சவால் ஒன்லி ட்ரோகன், அதுக்கு மட்டும்தான். இப்போ நான் பாட்டுக்கு நான் அனாத பிள்ளைட்டும் தனியாக போயிட்டு இருப்பேன். ஒன்றும் தெரியாது, பச்சை மண்ணு மாதிரி. அங்கேருந்து ஒருத்த வருவான் பாருங்க. அப்போ மட்டும் எங்கேருந்து வரனே தெரியல. வேறும் செம்ம எட்டா கொடுத்துக்குவேன். அதுக்கு மேலே இதில் போயிட்டு லூட் அச்சுன்னு போய் பொறுமையாக உட்காருவோம். வந்துட்டேன். சிறப்பு கலர் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வேறு ஸ்குவாடு 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. சோலோ தான் வந்தது, அவனுக்கு 2 பேர் ஸ்குவாடுன்னு. சும்மா நம்ம பேச்சு கொஞ்சம் தடுமாறும். பார்த்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். பிளேயிங் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை வேணாம். நமக்கான ஆடு மாட்ட வேண்டும். அது வரைக்கும் நம்ம காத்துனவனை வலை போட்டு 2 பக்கம் 2 வாட்டி பாம்பு போடுவேன். அவன் அப்போ தான் வெளியே வருவான். எறும்பு புத்து பக்கத்தில் நெருப்பு வச்சா எப்படி வெளியே வருவோமோ எறும்பு, அதே மாதிரி வருவான். பாருங்க வந்துட்டானா, வந்துட்டான்.
நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் இங்கே புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் பதுங்கி உக்காரணும். புலி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாய போகுது. 3 2 1 நடுவில் அவ்வளோ கேப் கேட்காதீங்க. வீடியோ போகிறப்போக்கு தான் நானும் நம்பர் சொல்ல முடியும். 0 Double takedown. வெற்றிகரமாக ஒரு கில்லை அடித்து முடித்து விட்டோம். அவன் அடிச்சு இந்த ஆள் உயிரோடுகிறானா இல்லை அவன் அடிச்சு முடிச்சிட்டானான்னு போய் பார்க்கலாம். அதுக்கும் பதுங்கி தான் போனோம், இல்லைன்னா நம்மளுக்கு தலையை கீழ்ச்சி அனுப்பிச்சிடுவானுங்க. வெற்றிகரமாக அவனுக்கு கீழே எடுத்துட்டா நானும் கீழ் பண்ணிட்டேன். இவங்ககிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அப்புறமா என்னடா இவன் அச்சவங்கிட்ட லூட் அடிக்காமே போறானேன்னு பார்க்காதீங்க. மேப்பில் எனிமிலாம் வந்துட்டானுங்க. திருப்பி மேலே போய் பதுங்கி உக்காருவோம். கவலைப்படாதீங்க, இங்கே ஒருத்த வருவான். வரானா உட்காந்து போட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துடும். அது மாதிரி ஏறி யாரும் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருவான் பாருங்க. இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் சங்கு ஊதிட்டு போயிடுவோம். எனக்கு சங்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் விட்டுருந்தோனாக்கா வெற்றிகரமாக மெடிக்கிட்ட போட்டு கீழே இறங்கி போகிறோம். நம்ம பையன் எங்கிறான் தெரியல. யாரை பார்த்து விளையாட தராதுன்றீங்க? நூபி கேமிங்னா சும்மாவா? எப்படி கிளியரம் பார்த்தீங்களா இல்லையா? டேய் அம்மா சாரி சொல்ல மறந்துட்டேன். பையனை நான் அடிச்சுவேன். வெளியே இருந்து வரும்போதே அவன் லேண்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான். இப்போ இங்கே இருக்குது பாருங்க அந்த பருவி லூட்டு. நான் வீடியோ கீழே கமெண்ட்ல யூஐடி தரேன். யாருன்னா கில்டில் சேர்ந்தாலே வந்து சேர்ந்துடலாம். என் கூட பிஆர் ஸ்குவாடு ப்ளே பண்ணுறதா இருந்தாலே பண்ணிக்கலாம். ஸ்குவாடு யாரும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ தச்சு ஓட போகிறேன். பட் இங்கேருந்து போக சொல்ல ஒருத்தனை அடிக்க மாட்டேன். ஏன்னா இது நான் விளையாடுறதில்ல, பாதி என் தம்பி விளையாடுறது. எங்கள் அப்பா வெளியே வண்டி தள்ள சொன்னாருன்னு நான் போயிட்டேன். அதனால் என் தம்பி விளையாடுறது. இது மட்டும் பாருங்க, என் தம்பி எப்படி நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. அந்த பக்கம் வந்து எனிமி சரியா கதற விட்டான் என் தம்பியாவை. அப்புறம் அவனும் இன்னொரு எனிமி ஆச்சு எனக்கு சொல்ல இவன் எப்படி எஸ்கேப் ஆகி என்னை காப்பாற்றிருக்கான் பத்திரமா. அவன் அச்சும் சும்மா இல்லை, கிரவுண்ட்ல பின்னாடி பசங்க வந்துட்டான். என்ன பாருங்க, அப்புறம் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வேணா பண்ணுங்க. 100 சப்ஸ்கிரைப் தாண்டா தான் நான் லைவ் வேணா போட முடியும். நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, அது மொத்தம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைவ் போடணும். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஆசையில் பண்ணிட்டேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல தான் நான் இப்போ ஆரம்பிச்சேன். இதுக்கு மேலே என் தம்பி என்கிட்ட கொடுத்துட்டு தங்கிடுவான். நான் தான் விளையாடுவேன். இப்போ என் பையனுக்கு ஏறி போய் ஆனால் இங்கேருந்து நான் தப்பிச்சு போகும்போது தான் செம்ம சம்பவம் ஒன்று நடக்கும். காரில் போனால அவன் தான் இப்போ ரிட்டர்ன் வருவான் பாருங்க. கொஞ்சம் இந்த ஊக்காங்க சொல்ல வரல அவன். நான் எப்போ இங்கேருந்து ஊக்காங்கலாம் முடிஞ்சிட்டு வெளியே போகிறனோ அப்போ தான் பையன் வருவான். என்ன பாருங்க, எல்லாம் செம்ம ஜம்பெல்லாம் அடிச்சு வீட்டு உள்ளதான் தூண்டு அப்படியே புஸ்கு நெஞ்சாட்டு அது மாதிரி போயிட்டான். இப்போ திரும்பி பார்த்தா ஒரே ஷாக் ஆகிட்டன்ற மாதிரி வந்துடுவான் பையன். என்ன கொடுமை சரவணனது. என்ன கொடுமை சரவணன், பார்த்து
வெற்றிகரமாக கில்லு செக்யூர் பண்ணியாச்சுங்க. ஏன் நின்றுக்கிறேன்னு பார்க்காதீங்க, லூட் ஆச்சுன்னு அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை. லூட் அடிக்கிறதெல்லாம் இன்னொரு முறை வேணா இது ஸ்க்ரீன் ரெக்கார்டே டேரெக்டாக பண்ணுறேன். இது வந்து அப்படியே இது கேம் விளையாட்டு கேமில் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துருது. நான் வேணா இன்னொரு முறை விளையாட சொல்லவே ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறேன். செல்லு கொஞ்சம் குவாலிட்டி இல்லை, தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஹேங் ஆகுது. நான் பார்த்துக்கிறேன். அங்கே ஒருத்தன் வாட்டானா அவனுக்கு கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுக்குறேன். எங்கே தர மாட்டேன், அந்த சைடு போயிடுவான். அப்போ தருவேன். பெரிய வேலை பார்த்து விட்டுருவான். இப்போ அப்போ தப்பிச்சிருவோம். நான் யாரு நூபு கேம் ஓட சொன்னாது சும்மா குடுகுடுன்னு ஓடுவோம். நம்மள தப்பிச்சு ஓடணும். அடிக்கிறதுக்குலாம் ஓடினாக்கா நம்மள சிக்கல தள்ளுவாங்க. நம்ம நூபு கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ். இவனை நான் அடிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நூபு கேமிங் ஒரிஜினல் பிளேயரான. நான் முதுகுல ஒரு நூபு சைலண்டாக வாங்கிட்டோம். இவன் பார்த்த வேலைக்கு அப்ப நான் வரேனா பார்த்தீங்களா? இவன் கூட சண்டை போடுறதுக்கு அவன் நடுவில் வந்ததுக்கு என்ன சம்மதம்? 2 பேரும் நான் எப்படி அடிக்கிட்டோம். குடு குடுன்னு ஓடி இருந்தான். அப்படியே வேக்கமே படக்கூடாது. நூபு கேமிங்லாம் அப்படி தாங்கணும். டக்குன்னு ஓடி வந்து கவர் எடுத்துக்கணும். எங்கன்னா அங்கே நானும் 2 பேரும் எங்கன்னா அச்சுன்னு சாப்பிட்டோம். நம்ம கிளம்பிடலாம். இங்கேருந்து போய் அங்கே லூட் அடிக்கிறதுக்கு போனாக்கா அங்கே ஒருத்தன் காரில் வருவான். எத்தனை சத்திய சோதனை தெரியுமா எனக்கு இன்னைக்கு? அதாவது நேற்று வீடியோவில் கேமிங் எவ்வளோ சத்திய சோதனை வருது எனக்கு. அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் தான் போவான். வரத்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவேன். கவலைப்படாதீங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சாகுறதா நான். இங்கேருந்து ஒரு கில் அடிக்குவேன். நம்மள அடிமாட்டாங்க. அவன் போயிட்டானா? நானு எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிருந்து அவனை அடிச்சா அவன் உனக்கு கில் வச்சிருவான். கில்லுக்கு எப்படி அலைன்னு மட்டும் பாருங்க அந்த பாட்டு. இல்லை சரியான நூபு. அது நம்மளே நூபு, அது நம்மளுக்கு மேலே நூபு. பார்த்துக்கலாம். தேவையில்லாம என் வழியில் கொடுக்க வந்துட்ட சிங்காரி. சிங்காரம் இல்லை சிங்காரி. அச்சுது பொண்ணு. போய் அடிக்கலாம். கம் பேக் செல்லாம். செல்லாம் வெயிட்டிங் நின்றுக்க நம்ம போகலாம். செல்லமே செல்லமே हाय चलो आई लव यू Unstoppable! ஐ லவ் யூ சொல்லி செல்லத்தை அழைக்க தலைக்காச்சு. அவன் ஒருத்த மட்டும்தான் பாக்கி. இந்த மேட்ச் போயா தான், கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் மிஸ் விட்டு ஏற்றிக்குவான் டயர் உள்ள. அவனே நான் கேட்பான். ஓகே காய்ஸ், நம்ம வெற்றிகரமாக போய் அடிச்சாச்சு. நமக்கு ரேங்க் எவ்வளோ ஏறிச்சுன்னா இந்த மேட்ச்சில் 65 ஏறிச்சு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சத்திய சோதனையில் தாண்டி போய் அடித்தோம். அதனால் 65 ஏறிச்சு. இதுவே என் வீடியோ பார்க்குறதே ஒருத்தர் 2 பேர் தான். பார்க்குற நீங்களாச்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக கண்டென்ட் யோசனை பண்ணி போட்டுறேன். பை பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சின்ன பசங்க நாங்க